கரும்புலி மேஜர் குமளவன். பிரிந்தாலும் பிரியாத பெரும் சொந்தங்களாக, நெருப்பின் நினைவுகளாக எம்முள் எழுந்து நிற்கும் கரும்புலிகளில் ஒருவரான மேஜர் குமளவனை மீன்பாடும் தேன்னாடாம் மட்டக்கிளப்பு இந்த விடுதலை போராட்டத்திற்கு தந்திருந்தது. சிவப்பிரகாசம் லூகாகரன் என்ற சொந்த பெயர் கொண்ட கரும்புலி மேஜர் குமளவனுக்கு 1996 இருந்து 2000ஆம் ஆண்டு வரை சிறிவான போர்க்களங்கள் வாய்த்திருந்தன. இடைவிடாத அழகான சிரிப்போடும் நிதானத்தோடும் இவன் களமேறிய நாட்கள் கண்ணுக்குள் நிற்கின்றன. மட்டக்கிளப்பில் 1996-97களில் ஸ்ரீலங்கா படைகளின் பள்ளித்திடல் முகாம், கரம்பை முகாம், சுங்காவில் முகாம் போன்றவற்றின் மீதான புலிகளின் தாக்குதலில் பங்காற்றிய புலியான குமளவன் பின்பு வன்னியில் ஏசிக்குரு எதிர்ச்சமரில் களமாடினான். ஏசிக்குரு எதிர்ச்சமர் என்பது நீண்டதொரு கானக கள அனுபவமாக இவனுக்கு வாய்த்தது. தன் வீர தாகத்திற்காக கரும்புலி அணியில் இணைந்து கொண்ட மேஜர் குமளவன் ஓயாத அலைகள் 3 பழை ஆட்லரி தளத்தில் புகுந்த கரும்புலி அணியில் ஒருவனாக களமாடினான். எதிரிகளுக்கு பெரும் இழப்புகளை கொடுத்த இந்த தாக்குதலில் தன் அணியுடன் தளராது வெற்றிக்காக உழைத்தான் கரும்புலி மேஜர் குமளவன். தொடர்ந்தும் எதிரிகளின் மையங்களுக்குள் புகுந்து அதிர்ச்சி தரும் பெரும் தாக்குதல்களை நடத்தும் கரும்புலி அணிகளில் ஒருவனாக குமளவன் பயணித்தான். இந்த நெருப்பின் பயணத்தில் ஓயாதலைகள் 3 நடவடிக்கைக்காக 2000ஆம் ஆண்டின் 5ஆம் மாத கால பகுதியில் கரும்புலிகள் யாழ்ப்பாணத்தின் வாதரவத்தை, வல்லை, நீர்வேலி, புத்தூர், சரசாலை பகுதியில் நுழைந்தபோது அதில் ஒருவனாகி களமாடிய கரும்புலி மேஜர் குமளவன் அக்களத்தில் காவியமாகி எங்கள் நெஞ்சிலே நிலைத்தான்.